ரியல்மியோட P4 சீரிஸ் வந்து ஆகஸ்ட் 20 அஃபிஷியலா லான்ச் பண்றாங்க. இப்ப ரெண்டு போன் வருது, P4 அண்ட் P4 Pro. இந்த ரெண்டு போன்ல என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அண்ட் இந்த பிரைஸுக்கு வரப்போகுது, இது வாங்காது ஒர்த்தா இருக்குமா அப்படிங்கிற ஒப்பீனியன் ஷேர் பண்ண. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரியல்மியோட P சீரிஸ் எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ரியல்மியோட P சீரிஸ் எப்பவுமே பிரைசிங் அக்ரெசிவா இருக்கும் அண்ட் நல்லாவே இருக்கும். பட் இந்த டைம் ரியல்மியோட P சீரிஸ் வந்து above 20K வந்து போயிட்டாங்க. பட் ஸ்பெசிபிகேஷன் ஓரளவு நல்லா தான் இருக்கு. பட் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். P4 Pro பத்தி ஃபர்ஸ்ட் டீடைலா பார்த்துடலாம். P4க்கும் P4 Proக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல. P4ல என்ன இருக்குங்கிறத எண்ட்ல வந்து சொல்றேன். P4 Pro இந்த போனோட பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன் ஸ்டார்ட் பண்ணலாம். பில்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்னால தான் பண்ணிருக்காங்க. வெயிட் டைம் திக்னஸையும் கம்மியா கொடுக்கணுங்கிறதுக்காக 189 கிராம்கான திக்னஸும் 7.89 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய பேட்டரி இருக்கு, பட் ஆனாலும் திக்னஸும் வெயிட்டும் கம்மியா தான் வந்திருக்கு. சிலிக்கான் கார்பன் பேட்டரி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கறதுக்கு ரியல்மியோட 15 சீரிஸ் மாதிரி தான் இருக்கு, பெரிய வித்தியாசம் வந்து இல்லை. பட் பார்க்கறதுக்கு நல்லாவே வந்திருக்கு. ஸோ 4 சைட்ல இருந்து கர்வ் ஆகிற டிஸ்பிளே இருக்கனால ஓவரால் உங்களுக்கு இன்ஹேண்ட் ஃபீல் ரொம்ப பெட்டரா வந்திருக்கும். கையில எடுக்கும் போது ரொம்ப பெரிய போனை ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்காது, கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓவராலா இந்த போனோட பில் குவாலிட்டி டிசைனும் நல்லா இருக்கு. IP65 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன மழை தண்ணி படிச்சுன்னா ப்ராப்ளம் வந்து இருக்காது. 68 69 பெருசா மென்ஷன் பண்ண கிடையாது. மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ ஓவராலா பில் குவாலிட்டி அண்ட் டிசைன் ஓகே. அடுத்தது டிஸ்பிளே. இங்க 6.83 இன்ச்சுக்கான AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. இங்க Full HD+ ரெசல்யூஷன் இருக்கு. 144 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் வந்திருக்கு. 4 சைட்ல இருந்து கர்வ் ஆகிற டிஸ்பிளே தான். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் ஹை பிரைட்னஸா 1800 Hz, மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸா 6500 Hz கொடுத்துருக்காங்க. ஸோ பிரைட்னஸ்ல அவுட்டோருக்கு இன்டோருக்கு பெரிய ப்ராப்ளம் வந்து இருக்காது. HDR10+ சப்போர்ட்டும் வந்திருக்கு. 4 சைட்ல இருந்து கர்வ் ஆகிற டிஸ்பிளேவும் இருக்கு. ஸோ ஓவரால் அந்த ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பென்ஸ் ரொம்ப பெட்டரா கொடுத்துருக்காங்க. மல்டிமீடியா பொறுத்த வரைக்குமே ரொம்ப பெட்டரான டிஸ்பிளே தான், நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பெர்ஃபார்மன்ஸ். இங்க ஸ்னாப்டிராகனோட 7 Gen 4 யூஸ் பண்ணிருக்காங்க. இது ஆல்ரெடி ரியல்மியோட 15 Pro இருந்து அதே ப்ராசர் தான். ஸோ 4 nm பில்ட் பண்ணது 5G ப்ராசர் தான். அனிடோ ஸ்கோர் பாத்தீங்கன்னா 8 lakh கிட்ட வந்திருக்கு. ஸோ ஓவரால் ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் தான். இவங்க எடுத்துற பிரைஸ் பாயிண்ட்டுக்குமே இது வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும். ரியல்மியோட நமக்கு 15 Proல என்ன ப்ராசர் இருந்துச்சோ அதே தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக இந்த 7 Gen 4 இன்னொரு சில போன்ஸ்லயுமே இருக்கு. ஒரு நல்ல சிப்செட் தான். ஸோ கேமிங், டே டு டே யூசேஜ், மல்டி டாஸ்கிங் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு பெட்டரா வந்து இருக்கும். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா இன்னொரு சிப்செட்டும் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஹைப்பர் விஷன் AI சிப்னு வந்து சொல்றாங்க. ஜென்ரலா இந்த அடிஷனல் சிப்செட் எதுக்காங்கன்னா ஒன்னு கேமிங்கோட எக்ஸ்பீரியன்ஸை பெட்டர் பண்றதுக்கோ இல்ல கேமராவை பெஸ்டா பெட்டர் பண்றதுக்கோ இருக்கும். இங்க வந்து ஏஐக்கு கொஞ்சம் ஏதோ கொடுத்துருக்க மாதிரி இருக்கு. கேமராவுமே பெட்டரா ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டெடிகேட்டடா இன்னொரு சிப்செட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட கேமரா பொறுத்த வரைக்கும் பின்பக்கம் 2 சென்சர் வந்து இருக்கு. பிரைமரி 50 MP, அடுத்து 8 MP அல்ட்ராவைட் செல்ஃபி கேமராவும் 50 MP கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ என்ன சென்சர்ங்கிறத அவங்க பெருசா மென்ஷன் பண்ண கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரியல்மியோட 15 Proல என்ன சென்சர் இருந்தோ அதே தான் இங்கே இன்க்ளூட் பண்ணுவாங்க. செல்ஃபி கேமரா சாம்சங்கோட சென்சரா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ஒரு டீசென்டான கேமரா, கொஞ்சமா நல்லா இருக்கும். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது ஒரு நல்ல கேமரா தான், ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட பேட்டரி, அதான் பெரிய ஹைலைட். 7000 mAh பேட்டரி வந்திருக்கு. 80 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரியல்மி 15 Proல இருந்த அதே தான். ஸோ பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஈஸியா 1 டேக்கு மேல பேட்டரி லைஃப் வந்து கிடைக்கும். ப்ராசரும் வந்து 4 nm பில்ட் பண்ணிருக்கனால அதுவுமே பெட்டரா தான் வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த போனோட சாஃப்ட்வேர் இங்க ரியல்மி OI பேஸ் பண்ணி Android 15ஓட வந்திருக்கு. ரியல்மி OI ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. கலர் வாய்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஓகே. ஆண்ட்ராய்டு அப்டேட் பொறுத்த வரைக்கும் 3 மேஜர் அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பட்சம் வந்து கொடுப்பாங்க. அதுவுமே பாசிட்டிவ் தான். ரியல்மி P4 Proவோட ஸ்பெசிபிகேஷன் இதுதான். நமக்கு ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. ரியல்மி P4ன்னு பார்க்கும்போது இங்க இருக்க வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 2 வித்தியாசம் தான். ஒன்னு பெர்ஃபார்மன்ஸும் இன்னொன்னு கேமராவும் தான். பெர்ஃபார்மன்ஸ் ரியல்மியோட P4ல பாத்தீங்கன்னா டைமண்ட்சிட்டியோட 7400 கேமரா செல்ஃபி கேமரா 16 MP கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்ட்ரா வைட் அங்கேயுமே இருக்குங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 2 வித்தியாசம் தான் ரியல்மி P4க்கும் P4 Proக்கும் வந்திருக்கு. ஸோ ஓவராலா இப்போ பிரைசிங்னு பார்க்கும்போது ரியல்மியோட P4 Pro பாத்தீங்கன்னா நமக்கு பேஸ் ரேட் வந்து 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வரப்போது. UFS 3.1 DDR4X வந்து 25,000க்கும், ரியல்மியோட P4 வந்து 20,000க்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு இது வந்து ஒரு அக்ரெசிவான பிரைசிங் தான். ஆல்மோஸ்ட் ரியல்மி 15 Proல இருக்க எல்லா ஸ்பெசிபிகேஷனுமே இங்கேயுமே வந்திருக்கு. பட் ஆனா பிரைசிங் கொஞ்சம் கம்மியா லான்ச் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த போனுக்கு நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு நல்ல ஒரு ஆல்ரவுண்டிங்கா ஒரு போன் அண்டர் 25,000ல வேணும்னா ரியல்மி P4 Pro கொஞ்சம் பெட்டரா வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பிரைசிங் கம்மி பண்ணும்போது ரியல்மியோட P4 20,000 கீழே வரும்போது அதுவுமே ஒரு நல்ல போன் தான். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, இந்த போனை வாங்குவீங்களா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே. பை.